வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நாடாளுமன்ற ஒரு தாக்குதல் மிக கோரமான ஒரு சம்பவம், திடுக்கிடக்கூடிய ஒரு சம்பவம். 2 நாளைக்கு முன்னால் நடந்தது புதிய நாடாளுமன்ற கட்டத்தில். அதை ஒவ்வொருத்தவங்க ஒரு பத்திரிகைக்காரங்க ஒவ்வொரு விதமா போட்டிருக்காங்க. ஒரு பத்திரிகைக்காரன் போட்டிருக்கான் அது கலர் குண்டு தாக்குதலாம் ரைட் ஓட்டு. இன்னொரு பத்திரிகைக்காரன் போட்டிருக்கான் ஸ்ப்ரே அடித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கான். ஸ்ப்ரே அடித்தார்கள், அதுல இருந்து மஞ்சளாக ஒரு திரவம் சுரந்தது, புகையாக வந்தது அப்படின்னு போட்டிருக்கான். இன்னொரு பத்திரிகைக்காரன் போட்டிருக்கான் அந்த அவையில ராகுல் காந்தியே இல்லை என்று போட்டிருக்கான். பாருங்க எப்படிலாம் ஒரு விலை பேசப்பட்ட ஒரு பத்திரிகை மீடியா. இவர்களெல்லாம் எதற்கு பத்திரிகை தொழிலுக்கு வருகிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உண்மை தெரியாமையே என்ன பெருசா போடக்கூடிய தன்னுடைய நிலைப்பாடை காட்டணும் அப்படின்னு தப்பு தப்பா போட்டோம்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா இல்லையா? ஏங்க அநியாயம். அந்த அந்த நாடாளுமன்ற தொடர்ல அற்புதமா ராகுல் அவர் ஒருத்தர் தைரியமா நின்று எந்த ஒரு சத்தமும் இல்லாம எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறார். அது கம்ப்ளீட்டா கிளீனா வீடியோஸ்ல இருக்கு, போட்டோஸ்ல இருக்கு, கம்ப்ளீட்டா எல்லார் கண்களுக்கு தெரியும், எல்லா பத்திரிகையிலும் போட்டிருக்கான். அதையெல்லாம் போட்டு ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையை ராகுல் காந்தி அவையிலே இல்லைன்னு போடுறான் அப்படின்னா இவெல்லாம் எதுக்கு பத்திரிகை தொழிலுக்கு வர்றான் அப்படிங்கிறதுல. அதையெல்லாம் விட இன்னொரு கூத்துன்னா ஸ்ப்ரே அடித்தார்களாம். எதுக்கு? கேலரிகளை தாண்டி 2 பேர் எதுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க? அதுக்கு வெளியே வர்றப்ப அடிச்சுட்டு போக வேண்டியதானே. இந்தாங்க இது மல்லிகை பூ சொல்லிட்டு இது கனகாமர ஸ்பண்டு அப்படின்னு போட்டு அத்தருங்கிற மாதிரி அடிச்சுட்டு போக வேண்டியதானே. ஸ்ப்ரே அடித்தாரு. இதே ஒரு இஸ்லாமியராக இருந்திருந்தால் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி போட்டிருப்பீங்களா? இதே ஒரு தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் இதே மாதிரி ஏதாவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கலர் குண்டு தாக்குதல் அப்படின்னு போட்டிருப்பீங்களா? இதே ஒரு காங்கிரஸ் எம்பி ஒரு அனுமதி சீட்டை கொடுத்து இதே மாதிரி சம்பவம் நாடாளுமன்றத்தின் டெல்லியில் நடந்திருந்தது அப்படின்னா அதே மாதிரி ராகுல் காந்தி அதுல இருந்தாரு அப்படின்னு போட்டிருப்பீங்களா? இல்லை இல்லைன்னு போடுவீங்களா? இதெல்லாம் மிக கேவலமான ஒரு பிழப்பி அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு குழப்பு. போடுறதுன்னு ஆகிப்போச்சு, ஒழுங்கா போடுங்க, இல்லாட்டி போடாதீங்க. அதை போட்டு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்ம இவர்களாக திரித்து. அதெல்லாம் கூட இன்னொரு விஷயம், அந்த 2 பசங்க மேலே ஏறி அந்த கீழே ஜம்ப் பண்ணி சப்ஜெக்ட் பண்ணி அந்த குப்பியை உடைச்சு அந்த குப்பிக்கு ஒரு தகராறு நடந்துருக்கான். அந்த குப்பியை காலில் அந்த பையன் ஷூவில் மறைச்சு கொண்டு போயிருக்கான். அது அங்கே பப்ளிக்கா கீழே கடந்தவன அதை நான் நீன்னு சொல்லி போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு சண்டை போட்டிருக்கானுங்க பாருங்க இந்த பத்திரிகைக்காரங்க. சும்மா கேவலமான ஒரு இதெல்லாம் ஒரு வெளிநாட்டுக்கார பத்திரிகைக்காரங்க பார்த்தாங்கன்னா காரி துப்ப மாட்டார்களா? அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், விளக்கம் கேட்கறாங்க எம்பிக்கள். ஆமா, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எப்படி விளக்கம் கேட்கறாங்க. அவங்கள இன்னைக்கு சஸ்பென்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது இதை விட ஒரு கேவலம், இதை விட ஒரு கேலித்தனமான ஒரு 14 எம்பி. அதுல தமிழக எம்பி 7 எம்பி. அதெல்லாம் விட இன்னொரு கூத்து, பார்த்திபன் அப்படிங்கிற திமுக எம்பி அன்னைக்கு கூட்டத்துக்கு வரவே இல்லை. அவரை சேர்ந்து 15 எம்பியா சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த குளிர்கால கூட்டத்தொடர் வரை யாரும் வரக்கூடாது அப்படின்னு பாருங்க. அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பார்த்திபன் அப்படிங்கிற வரவில்லைன்னு சொல்லிட்டு நீக்கப்படுறாருன்னா அப்புறம் இவங்க எந்த அளவுக்கு இந்த இந்திய நாட்டை காக்க போறாங்க? நாடாளுமன்றத்தையே காக்க யோகியது இல்லாதவர்கள் மீண்டும் இந்திய நாட்டை எந்த அளவுக்கு காக்க போறாங்க? இனி இந்த காலங்கள்ல இந்த 10 வருஷமா எந்த அளவுக்கு காத்திருப்பாங்க அப்படிங்கிறது இவங்க பதவி விலகுனாதான் தெரியும். நம்ம இனிமே 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஓட்ட போட்டு இவங்களை காக்க வச்ச அப்படி எப்படி இருக்கும்? மக்களாகி நம்ம தான் யோசிக்கணும். புரியுதுங்களா? விளக்கம் குடும்பம்னா எடுத்துக்கலாம். ஒரு குடும்பத்துல ஒரு குழம்புல ஒரு உப்பு இல்லை, உடனே அப்பங்காரன் அம்மால விளக்கம் கேட்கிறான். ஒரு மகங்காரன் அம்மாங்கிற பேர்ல ஒரு விளக்கம் கேட்கிறாரு. ஏமா இன்னைக்கு உப்பு, இது குழம்புல உப்பு இல்லை, ஒரு விளக்கம், ஒரு விவாதம், தப்பு கிடையாது. மணிப்பூர் பிரச்சனை அப்படிதான் இந்த பாஜக அரசு பண்ணுச்சு. அதே மாதிரி ஹரியானா சம்பந்தப்பட்ட விஷயம் பாஜக அரசு. எங்களை நாங்க என்ன வேணாலும் செய்வோம், எங்களை ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் நீங்க எதற்கு அரசியலுக்கு வர்றீங்க அப்படிங்கிற பகிரங்கமான இன்னொரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி
ஒரு பிரஸ்டீஜ் மற்றபடி வந்து கௌரவம் பார்க்கக்கூடிய நபர் எதற்கு அரசியல வரணும்? அப்ப இவங்க மட்டும் கடைசி வரை இருந்துட்டே போயிடணுமா? இப்ப மத்தவங்க யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாதா? அப்புறம் எதுக்கு உங்களுடைய பாஜக கட்சியில வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு தடவை தான் ஒரு பதவிக்கு வர முடியும் அப்படின்னு சில சட்டத்திட்டம்லாம் போட்டிருக்கீங்களா? அதே மாதிரி மக்கள் எதிர்பார்ப்பானா இல்லையா? இப்போ எம்பிக்கள் வந்து கேள்வி கேட்க அவங்க தங்களுக்கு தாங்களே கேட்கறாங்களா? அவரவர்கள் தொகுதியிலிருந்து அவங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கேள்வி கேட்டாலும் அந்த தொகுதி மக்கள் வந்து அவங்களை கவனிச்சு பார்ப்பாங்க. சரி, நம்ம தொகுதி ஆள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு, இதன் அடிப்படையில் வந்து அதுக்கு போய் விளக்கம் கிடைச்சிருச்சு, இவரு போய் தொகுதி மக்களுக்கு போய் சொல்லுவார். புரியுதுங்களா? அந்த மாதிரி கேள்வி கேட்டவங்கள 14 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் என்னங்க கோமாளித்தனமான ஆட்சி. அதே நேரத்துல பாதுகாப்பு குறைபாடுன்னு போட்டு 8 போலீஸாரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? 8 போலீஸாரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, ரைட், ஓகே. அந்த அனுமதி சீட்டு கூட பிரதாப் சிங்கா அந்த மைசூர் எம்பியை சஸ்பெண்ட் பண்ணீங்களா? அமித்ஷாவை சஸ்பெண்ட் பண்ணீங்களா? உள்துறை அமைச்சருங்க அவர் தான் பதில் சொல்லணும். அப்ப அது இல்லாம பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் அதுக்கு பதில் சொல்றாரு, ரைட். கேட்டா வந்து சபாநாயகர் சொல்றாரு இது வந்து சபா இது நாடாளுமன்ற உள் விவகாரத்தில் நடந்த விஷயம், ரைட், ஓகே. உள் விவகாரத்தில் நடந்த விஷயத்துக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதில் சொல்றார். அப்ப வெளியே 2 லேடிஸ் கத்திருக்காங்களா இல்லையா? சர்வாதிகாரம் ஒழிக, ஜெய் பீம், வேலையில்லா திண்டாட்டத்தை எங்களுக்கு போக்குங்க, பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டலுக்கு முடிவு கட்டுங்க, மற்றபடி வந்து அரசியல் சாசன சட்டத்தை திருத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி வெளியா நாடாளுமன்றத்துக்கு வெளியிருந்து கத்திருக்காங்களா? அப்ப அதுக்காவது அமித்ஷா பதில் சொல்லணுமா இல்லையா? நாடாளுமன்றத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நடந்ததுனால ராஜ்நாத் சிங் தான் பதில் சொல்றார், ரைட், ஓகே. வெளியே இது வந்து டபுள் சம்பந்தமா நடந்திருக்கேன். 2001 நடந்து ஒரே விஷயம்தான், தீவிரவாத தாக்குதல் வெளியே தான் நடந்தது. இது அப்படி இல்லையே, உள்ளேயும் நடந்திருக்கு வெளியேயும் நடந்திருக்கு. அப்ப உள்ள நடந்ததுக்கு ராஜ்நாத் சிங் சொல்றாரு அப்படின்னா வெளியே நடந்ததுக்கு அமித்ஷா சொல்லிதான் ஆகணும். ஏன் தலைமுறமா இருக்காரு? எதுக்காக மௌனமா இருக்காரு? ஏன் வந்து நாடாளுமன்றத்துக்கு வரல? மோடி ஏன் வரல? எல்லாத்துக்கும் பிரதமர் தலைவர் பிரதமர் தாங்க, அவர் வரலையே, மோடி வரலையே. இதெல்லாம் எந்த கேள்வி? யார்கிட்ட போய் கேட்கறது? யார்கிட்ட போய் மண்டையை உடைச்சிக்கிறது? உபா சட்டம் போட்டா சரியா போயிருமா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அவங்க மனசை இருந்துட்டு தான் இருக்கு. அவர்கள் கேட்ட ஒரு அவர்கள் அந்த அவருடைய தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பிக்கள் கேட்ட கேள்வி வந்து மக்களை சென்றடைகிறதுக்கு அவங்க கட்டாயமா பண்ணத்தானே செய்வாங்க. 1974 நடந்தது, 1999 2 தடவை நடந்தது அப்படின்னு சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு சம்பவம். 1974 ஒரு ஆள் வந்து துப்பாக்கியோடு நுழைந்து சில சம்பவத்தை பண்ணா, ரைட், ஓகே. அன்னைக்கு உண்டானது பார்த்தாங்களா இல்லையா? அது அடிப்படை விளக்கம் சொன்னாங்களா இல்லையா? அன்னைக்கு இருந்த அரசு அன்னைக்கு கேட்ட எம்பிக்களை விளக்க சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன பயம் இருக்குது, தகுதி இருக்கு? அதாவது கேட்டா அதுல அந்த லலித் ஜி அப்படிங்கிற அந்த பையன் தான் மெயின் அதுக்கு இதா இருந்திருக்கான், ஒரு மூளையா செயல்பட்டிருக்கான். அவன் தான் வந்து பகத்சிங்கினுடைய மிகப்பெரிய ஒரு தீவிரவாத ஒரு இது மாதிரி இருந்திருக்கான். பகத்சிங்குக்கு வந்து வேண்டியப்பட்டவன் அல்லது பகத்சிங்கினுடைய ரசிகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவன் தான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி இந்த நாடு இப்படிலாம் போயிட்டு இருக்கு, இந்த பாஜக அரசு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில வரலாற்றில் நிற்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மனதில் நிற்கக்கூடிய அளவு ஏதாவது செய்யணும்னு திட்டம் போட்டு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. இதுக்கு அந்த லலித் ஜி அப்படிங்கிற அந்த பையன் தான் வந்து மூளையா செயல்பட்டுருக்கான். அந்த பையன் கிடைச்சிட்டான். இன்னும் ஏகப்பட்ட தகவல் வருது. என்ன அடிப்படை காரணம்? ஒரே வார்த்தை, விவசாயி போராட்டம். அந்த விவசாய போராட்டத்தை அந்த 3 பாயிண்ட்ஸை நாங்கள் திருத்தமானு சொல்லி போட்டு 1.5 வருஷம் அநியாயம் ஏகப்பட்ட விவசாயிகளை இந்த பிஜேகே வந்து கொலை செய்ததுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அநியாயமா தற்கொலை செய்து செத்து போனாங்க. அதனுடைய வெளிப்பாடு. அதே நேரத்தில் மணிப்பூர் சம்பந்தப்பட்ட வன்முறை. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா சம்பந்தப்பட்ட வகையில மோடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விளக்கமும் வரவே இல்லை. அடுத்தது சொல்ல போனா இந்த வேலையில்லா திண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா, நாங்களாம் இளைஞரா இருப்போம், எங்களுக்கு வேலை இல்லை. ஆமா, சர்வாதிகாரம் ஒழிக அப்படிங்கிற அந்த பையன் உள்ள குதிச்ச பையன். அப்ப சர்வாதிகாரம் ஒழிங்கன்னா உங்களுடைய ஆட்சி தானுங்க, பிஜேபி நோக்கி தான் சொல்றான். ஏன்னா காங்கிரஸ் நடந்துட்டு இருக்கா, கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்திருக்கா. அப்ப கம்யூனிஸ்ட் இது அப்ப சர்வாதிகார ஆட்சி அப்படின்னா பிஜேபி ஆட்சி நடந்துட்டு இருக்கு.
பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள் கூடாது அப்படிங்கிறாங்க அந்த அந்த பொண்ணு. அப்ப யார் காரணம்? பிஜேபி. நீங்க தான் காரணம். புரியுதா? இதுக்கெல்லாம் அப்புறம் எம்பி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியதா உங்க வேலை. அப்புறம் எதுக்கு பிரதமர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறீங்க? உள்துறை அமைச்சரா எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க? 8 போலீசாரை சஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குல்ல பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு. அதே குறைபாடு ஒழுங்கா விசாரிக்காம கொடுத்தாரு பிரதாப் சிங்கா. மைசூர் எம்பியை சஸ்பென்ஸ் பண்ணீங்களா? ஒண்ணுமே இல்லையா? அடுத்தவங்களை தான் சஸ்பென்ஸ் பண்றீங்க, அடுத்தவங்களை அடக்கி ஒடுக்கி பாக்குறீங்க, அடுத்தவங்களை தான் நீங்க மீற பாக்குறீங்க, அடுத்தவங்களுக்கு கேவலமான முறை நடந்துக்கிறீங்க. உங்க வகையில ஒண்ணுமே இல்லையே. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? 2026 நாடாளுமன்றத்தை எப்ப வரும்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? இல்ல எங்களை எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு தெனாவட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவ போக்குல இந்த பிஜேபி அரசு இருக்குதா அப்படிங்கிறதா இன்னைக்கு டாலர் மில்லியன் கேள்வி அன்னைக்கு போயிட்டு இருக்கு இந்திய அளவுக்கு. எப்படிப்பட்டவனும் சரி, ஆமா மண்ணை கவிதான் ஆகணும். ஆளானப்பட்டவங்களாம் பூமிக்கு கீழே. அது பிஜேபியாக இருக்கட்டும், மற்ற எவ்வளவு பெரிய கட்சியாக இருக்கட்டும். ஆமா, இது இந்திய ஜனநாயக நாடு. ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்பான். கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு சின்ன வார்த்தை, இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து படிச்சு இந்த மாதிரி நடந்து முடிந்து போச்சு அப்படின்னு எப்படி எல்லா எம்பிக்களை உட்கார வச்சு விளக்கம் சொல்லி போட்டு நாடாளுமன்ற கூட்டம் நடத்திட்டு போக வேண்டியதுதானே? அது என்ன நாடாளுமன்ற கூட்டம் நடத்துறதுலயே குறியா இருக்கிறீங்க? இல்லைண்ணா, பாஜகவை பார்த்துக்க. நாடாளுமன்ற கூட்டம் நடக்கிறதுன்னா எம்பி எந்த அளவுக்கு பாதுகாப்பை பத்தி யோசிப்பானா இல்லையா? கார்கே மட்டும் இது சம்பந்தமாக என்னிடம் பேசவில்லை, அவர் விரும்பவில்லைன்னு சொல்லி போட்டா அவர் சபாநாயகர் சொல்றாருல்ல, அப்புறம் அவருடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றினீங்களா? அப்படி ஒரு டாலர் மில்லியன் கேள்வி இருக்குல்ல. கார்கே இது சம்பந்தமா எதிர்கட்சி தலைவர்கள் பேர் எந்த விதையும் என்னிடம் விசாரிக்கவில்லை, அவர் இதை சம்பந்தமா பேச விரும்பவில்லைன்னா அப்ப நீங்க விவாதிக்கவே விரும்பவில்லை அப்படிங்கிறப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி உங்கள்கிட்ட முகம் கொடுத்து பேசுவாரு? அதுக்கு ஸ்டெப் நீங்க தானே எடுக்கணும். ஆளுங்கட்சி நீங்க தானே. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல கலர் குண்டு, நாளைக்கு நிஜ குண்டே போடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல்னால நீங்க இப்படித்தானே இருப்பீங்க. மணிப்பூர் விஷயத்திலே உங்க விஷயம் தெரிஞ்சு போச்சேன், ஹரியானாவில் தெரிஞ்சு போச்சு. மற்றபடி ஏகப்பட்ட விஷயம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்திய மக்கள். இஸ்லாமியர் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார், என்பிஆர் என்ஆர்சி அப்படின்னு. இந்த பொது சிவில் சட்டம் ரெடியா இருக்கு. இன்னும் என்னென்ன பண்ண போறீங்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை அப்படி அடி வயிற்றுல இருந்து பகிருங்குது. ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளவெல்லாம் முடியாது. ஆமா, இது மிக திட்டமிட்டு செய்த விஷயம். அந்த பசங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, இது திட்டமிட்டு செய்தோம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. ஆமா, 7 பேர் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க, ரைட்டு ஓகே. இதுல பெண்கள் 2 பேர், ரைட்டு ஓகே. அந்த பெண் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்த கோஷமா டோட்டலா எல்லாருமே சர்வாதிகாரம் ஒழிக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாஜக அரசை நோக்கி இருக்குன்னா முதல்ல நீங்க பதவி விலகிடுங்க. ஆமா, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். ஆமா, இது மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செக்கு, மக்கள் வச்ச செக்கு இங்க முடிஞ்சு போச்சு. ஆமா, எல்லாரும் 140 கோடி மக்களும் போய் பாராளுமன்றத்துக்குள் நிற்க முடியுமா? ஏதோ ஒரு வகையில தன்னுடைய கருத்து பிரதிபலிக்கும். அதன் இந்த பிரதிபலிப்பின் வெளிப்பாடு தான் இது. பாஜகவின் வெறுப்பு அரசியலின் வெளிப்பாடு, பாஜகவின் ஒரு மிக மோசமான நடத்தையின் வெளிப்பாடு, பாஜகவின் இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஆட்சியின் வெளிப்பாடு, பாஜகவின் பாதுகாப்பற்ற ஆட்சியின் வெளிப்பாடு, பாஜகவின் மக்கள் விரோத ஆட்சியின் வெளிப்பாடு தான். ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.